மதுரை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மதுரை மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயில் சுட்டரித்து வருகிறது. வெயிலின் அளவு 102 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டும் இந்த வெயில் வேளையில் மதிய வேளைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் சாலைகளில் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் இளநீர், தண்ணீர் பழம் மற்றும் நொங்கு போன்ற குளிர்ந்த பொருட்களையே வாங்கி உண்டு வருகின்றனர். மேலும் மதுரை மக்களின் குடிநீர் தேவைக்காக பிரதானமாக நம்பியிருக்கும் வைகை அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் தற்பொழுது மதுரை மாநகராட்சி சார்பில் 4 நாட்களுக்கு ஒருமுறை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த 4 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகம் செய்யப்படும் குடிநீர் தொடர்ந்து விநியோகம் செய்யப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகத்தினர் எடுத்து வருகிறார்கள். மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உஷ்ண நோய்கள் மற்றும் சரும நோய்களால் தாக்கப்பட்டு வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். மேலும் இப்போதே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அக்னி நட்சத்திரம் நெருங்கும் வேளையில் பொதுமக்கள் இந்த வெயிலை எப்படி சமாளிப்பார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. மதுரையிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் மாரிச்சாமி.